காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. பஞ்சபூத ஸ்தலங்களுள் இதுவும் ஒன்று. இந்த தலம் பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலத்தை குறிக்கிறது. இந்த கோவிலின் முக்கிய கடவுளான சிவன் ஏகாம்பரேஸ்வரர் என்ற பெயரிலும், அம்பிகை காமாட்சி அம்மன் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார்கள். இங்கு உள்ள சிவபெருமானை பிருத்திலிங்கம் என்று அழைப்பர். மேலும் இந்த சிவபெருமான் மண்ணால் ஆனவர். இதனை சுயம்பு என்றும் கூறுவது உண்டு. அதனால் இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடப்பது கிடையாது. மாற்றாக லிங்க வடிவில் உள்ள ஆவுடையாருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். மேலும் இங்கு மற்ற கோவில்களைப் போல அம்மனுக்கு என்று தனியாக சந்நிதி கிடையாது. புராண கதை என்னவென்றால், பார்வதி திருக்கைலாயத்தில் சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடியதால் உலகம் இருளில் மூழ்கியது. சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து உலகத்துக்கு வெளிச்சம் தந்தார். இந்த தவற்றினால் பார்வதியை உலகத்துக்கு சென்று தன்னை நோக்கி தவம் இருக்கச் சொன்னார் சிவபெருமான். பார்வதி காஞ்சிபுரத்தில் சாதாரண பெண்ணாக பிறந்து கம்பா நதிக்கரையில் ஒரு மாமரத்தின் அடியில் மணல் லிங்கம் செய்து பூஜித்தார். பார்வதியின் தவத்தை உலகினுக்கு அறியச் செய்ய சிவபெருமான் கம்பா நதியில் வெள்ளத்தை உண்டாக்கினார். பார்வதி தனது மணல் லிங்கத்தை வெள்ளம் அடித்து செல்லாமல் இருக்க கட்டி அணைத்துக் கொண்டார். சிவபெருமான் அந்த மாமரத்தின் அடியில் தோன்றி பார்வதிக்கு அருள் புரிந்து 2 படி நெல்லை கொடுத்து காமாட்சி என்ற பெயரில் காமகூட்டத்தில் 32 அரங்களைச் செய்ய பணித்தார். பார்வதி வழிபட்ட மணல் லிங்கம்தான் பிருத்திலிங்கம். காமகோட்டம்தான் காமாட்சி அம்மன் கோவில். பார்வதி கட்டித் தழுவியதால் இங்கு உள்ள சிவபெருமானை தழுவக் குழைந்தார் என்றும் அழைப்பர். ஒரு மாமரத்தில் 4 சுவைகளில் கனிகள். முதலில் தோன்றிய கோவிலில் சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய மயானலிங்கமாக காட்சியளிக்கிறார். முன்னொரு காலத்தில் சிவபெருமானிடம் வரம் பெற்று உடல்கள் தோறும் கலந்து இருந்த பண்டாசுரனை வேள்வியில் எரித்தழித்தபின் உலகைப் படைக்க கருதி பிரிந்து வந்து நின்ற 4 மறைகளை நோக்கி ஒரு மாமரமாய் தளிர் பூ காய் கனிகளுடன் விளங்கச் செய்தார். அதனடியில் சோதி வடிவமாய் எழுந்தருளி தமது இடப்பாகத்தில் தேவியை உண்டாக்கினார். வேதமே மாமரமாகவும் இறைவனே தலைவனாகவும் இருத்தலால் இறைவன் ஏகாம்பரநாதன் என்பதாகவும் ஆதிமந்திரமாகிய 5 எழுத்தாகவும் உள்ளார். கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த மாமரம் 4 வேதங்களின் அருமையை குறிக்கும் வண்ணம் 4 விதமான சுவைகளில் கனிகளை தரவல்லது. இந்த கோவிலில் தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. மேலும் ஆனி திருமஞ்சனம், ஆடிக்கிருத்திகை, ஆவணி மூலம், நவராத்திரி, பங்குனி உத்திரம், சித்தா பௌர்ணமி, வைகாசி விசாகம் போன்ற விழாக்களும் நடைபெறுகின்றன. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையாகும்.
திருமண வரம் அமைய பிரிந்து போன தம்பதி ஒன்று சேர்ந்து வாழ, குடும்பத்தில் கணவன் மனைவி எப்பொழுதும் சண்டை போட்டு நிம்மதி இல்லாமல் இருப்பவர்கள் இந்த ஆலயத்தில் பிரார்த்தனை வைக்கலாம். வாய்ப்பு உள்ளவர்கள் அவர்களுடைய வயதிற்கு ஏற்ப சுத்தமான நெய் அல்லது எண்ணெய் தீபம் ஏற்றலாம்.